வெல்கம் ஸ்டூடெண்ட், ஐ எம் கணேசன். ஸோ இந்த டெஸ்டிங் ஹைபாதிசிஸ்ல சம் பார்க்கலாம். ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷன் கொடுத்த மாதிரி லார்ஜ் சாம்பிள், ஸ்மால் சாம்பிள் ரெண்டு இருக்கு. இது என்னன்றதை நம்ம செக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா த ஹைட்ஸ் ஆஃப் 10 மேல்ஸ். ஸோ 10 மேலோட ஹைட்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ அதிலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு என்னோட வேல்யூ. சரிங்களா? ஸோ இங்கே என்னோட வேல்யூ என்னன்னா 10ன்றதுனால ஸோ வி அப்சர்வ் தட் திஸ் இஸ் ஸ்மால் சாம்பிள். ஸோ 30 விட கம்மியாக இருக்கிறதுனால இது ஸ்மால் சாம்பிள்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஃபர்தராக படிப்போம். ஸோ 10 மேலோட ஹைட்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஃபவுண்ட் டு பி 70, 67 சொல்லி 10 பேரோட ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க இன்ச்சஸ்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்மால் சாம்பிள் சொன்ன மாதிரி இது வந்து டி டெஸ்டா இருக்கலாம், எஃப் டெஸ்டா இருக்கலாம், இல்லை கை ஸ்கொயர் டெஸ்டா இருக்கலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரே ஒரு சாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க, இன்னொரு சாம்பிள் கொடுக்கல. எஃப் டெஸ்ட்ல வந்து 2 சாம்பிள் கொடுக்குற சம் மாதிரி தான் ஒரு எஃப் டெஸ்ட் எப்பவுமே. அதனால இது எஃப் டெஸ்ட் கிடையாது. ஸோ ஆப்வியஸ்லி இது வந்து டி டெஸ்ட்னு முடிவு பண்ணிக்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் வந்து மீன்ன்ற வேல்யூ வேர்டு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆவரேஜ் ஹைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இது கிளியரா நம்மளுக்கு இது வந்து டி டெஸ்ட் தான் முடிவு பண்ணியாச்சு. கை ஸ்கோர் டெஸ்ட் வந்து எப்பவுமே ஒரு ஸ்பெஷலா இருக்கும், அதை பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். சரி, இது டி டெஸ்ட் சொல்லிட்டேன். டி டெஸ்ட்ல ஒரே சாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சிங்கிள் மீன் டாபிக் உள்ள வருது. சரி, அதன்படி நம்ம என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்கன்றத பார்க்கலாம். என்ன கொடுத்துட்டாங்க? ஸோ டி டெஸ்ட்ல அதுக்கான ஃபார்முலா கூட நான் கொடுத்துருக்கேன். அந்த ஃபார்முலா நம்ம எழுதிடலாமா? என்ன ஃபார்முலா கொடுத்துருக்கேன்? டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பார் மைனஸ் மியூ டிவைடட் பை எஃப் பை √n. அந்த ஃபார்முலா தான் இங்க இருக்கு. சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா இஸ் இட் ரீசனபிள் டு பிலீவ் தட் த ஆவரேஜ் ஹைட் இஸ் கிரேட்டர் தென் 64 inches. ஆவரேஜ் ஹைட் வந்து 64 inches விட அதிகமா இருக்கா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரி, அப்ப இங்க பாத்தீங்கன்னா நல்ல ஹைபோதீசிஸ் நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணணும்? இந்த சம்ல பாத்தீங்கன்னா H0 H1. இப்போ எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன், நல்ல ஹைபோதீசிஸ் எப்படி டிக்ளேர் பண்ணணும்னா, இல்ல ஆவரேஜ் ஓவரால் பாப்புலேஷன் ஹைட்டுக்கு ஈக்குவலா தான் இருக்கு அப்படின்றது நம்ம அசியூம் பண்ணிக்கிறது தான் நல்ல ஹைபோதீசிஸ். ஆல்டர்னேட் ஹைபோதீசிஸ் தான் நாட் ஈக்குவல்னு போடுவோம். ஆனா இங்க நாட் ஈக்குவல் டு போட முடியாது. ஆவரேஜ் ஹைட் வந்து கிரேட்டர் தான் இருக்குன்றது சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம்? ஆல்டர்னேட் தான் கிரேட்டர் தான் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஒன்ஸ் இட் இஸ் கிரேட்டர் தென் வரதுனால நம்மளுக்கு இது என்னது? ஒன் டைல்டு டெஸ்ட்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஒன் டைல்டு டெஸ்ட். ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், போன சம்லாம் நாட் ஈக்குவல் டு போட்டேன். இந்த சம்ல ஏன் கிரேட்டர் தென் போட்டிருக்கேன்னா அவங்களே கிரேட்டர் தானா இருக்கா அப்படின்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால தான் ஆல்டர்னேட் ஹைபோதீசிஸ்ல கிரேட்டர் தென் போடணும். எப்பவுமே நல்ல ஹைபோதீசிஸ்ல ஒரே மாதிரி தான் இருக்குன்னு சொல்லணும். ஆல்டர்னேட்டிவ் தான் கொஞ்சம் சேஞ்சஸ் சொல்லணும். சரி, மியூ கொடுத்துட்டாங்க, அது வந்து ஆல்டர்னேட்ல கிரேட்டர் தென் சொல்லிட்டாங்க. இது ஒன் டைல்டு டெஸ்ட். சரி, இப்போ அடுத்தது நான் என்ன பண்ண போறேன்? இதுக்கான லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் எதுவுமே மென்ஷன் பண்ணல. நம்ம லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் எதுவுமே மென்ஷன் பண்ணலனாவே அது 5% யூஸ் பண்ண வேண்டியதான். சரி, இப்போ நான் என்ன பண்ண போறேன்? இதுக்கான டேபிள் ஃபார்ம் பண்ணலாம். இதான் டேபிள் ஃபார்ம் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் காலம் எக்ஸ், ரெண்டாவது எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர். ஸோ கொடுத்துருக்க அந்த 10 டேட்டாஸையும் கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் காலத்துல ஃபில்அப் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த காலத்துல இருக்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. அப்படி ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 660 அப்படின்னு வரும். இதுதான் வந்து நம்மளுக்கு சிக்மா எக்ஸ். சரி, அடுத்தது நான் என்ன கால்குலேட் பண்ணணும்னா எக்ஸ் பார் கால்குலேட் பண்ணணும். ஸோ எக்ஸ் பாருக்கான ஃபார்முலா சிக்மா எக்ஸ் பை என். ஸோ இப்போதான் வந்து நம்ம சிக்மா எக்ஸ் கீழே கண்டுபிடிச்சோம். அதோட வந்து 660 டிவைடட் பை என்னோட வேல்யூ 10. ஏன்னா 10 மேல்ஸ் கொடுத்துருந்தாங்க, அதை அடிச்சோம்னா இது பார்த்தீங்கன்னா 66. ஸோ எக்ஸ் பாரோட வேல்யூ 66 நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால இது எக்ஸ் மைனஸ் 66. ஸோ அப்போ இந்த காலத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம்? நம்ம இப்போ 70 மைனஸ் 66 அப்படின்னு போட்டிங்கன்னா 4 வரும். 67 மைனஸ் 66 போட்டீங்கன்னா 1 வரும். இதே மாதிரி இந்த காலத்துல இருக்கிற எல்லாத்தையுமே ஃபில்அப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த காலத்துல வர்றத ஸ்கொயர் பண்ணி இங்க போடணும். 4 ஸ்கொயர் வந்து 16, 1 ஸ்கொயர் பண்ணா 1 ஸ்கொயர். இதே மாதிரி இந்த 2 காலத்தையும் நம்ம ஃபில்அப் பண்ணணும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த டேபிள் ஃபில்அப் பண்ணிட்டேன். அதே மாதிரி இங்க இருக்க ஸ்கொயர் பண்ணி நேம் போட்டு எல்லாத்தையும் பண்ணியாச்சு. சரி, இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு லாஸ்ட் காலத்துல இருக்கிற சமேஷன் தான் தேவை. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 19 வரும். அது இல்லாமல் இதுல என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர். அதனால இது வந்து சிக்மா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் தி ஹோல் ஸ்கொயர். அதோட வேல்யூ 19 நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. சரி, இப்போ வந்து கொடுத்துருக்க ஃபார்முலா, அந்த ஃபார்முலால இருக்கிற எஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ எஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நம்மளுக்கே தெரியும். அது எஸ் ஸ்கொயர் தான் முதல்ல கண்டுபிடிக்கணும். எஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை என் மைனஸ் 1. ஸோ இந்த ஃபார்முலால எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ தான் இங்க 19 சொல்லியிருக்கோம். ஆல்ரெடி என்னோட வேல்யூ 10 மைனஸ் 1 9. ஸோ ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணீங்கன்னா 10 கிடைச்சிருச்சு. பட் நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா எஸ் தான் தேவை. எஸ்ன்றது ரூட் ஆஃப் 10. ஸோ 10 ரூட்ல இருந்து எடுத்தீங்கன்னா 3.16 கிடைக்கும். ஸோ எஸ்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு.
அடுத்தது டி டைப் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான ஃபார்முலா. ஸோ டி டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி, நான் மேலேயே கொடுத்துருக்கேன். டீன்றது எக்ஸ் பார் மைனஸ் மியூ டிவைடட் பை எஸ் பை ரூட் என். ஸோ இந்த ஃபார்முலால எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணுங்க. எக்ஸ் பார் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் பாருங்க, எக்ஸ் பார் வந்து 66 கண்டுபிடிச்சோம், அதை இங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 66 மைனஸ் மியூ, மியூ வந்து என்ன கொடுத்துருக்காங்க மேல பாருங்க 64 அப்படின்னு இருக்கு, அது இதுல யூஸ் பண்ணுங்க. 64 டிவைடட் பை எஸ் ஓட வேல்யூ 3.16 டிவைடட் பை ரூட் ஆஃப் என், என்னோட வேல்யூ நம்மளுக்கு 10 தெரியும், அதை நம்ம இங்க எழுதிக்கிட்டோம். சரி, இப்போ அப்படியே ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணுங்க. 66 போனா 2 வந்துடும், டிவைடட் பை 3.16 ரூட் 10 டிவைட் பண்ணுங்க கால்குலேட்டர்ல, உங்களுக்கு 0.99 வந்துடும். 0.99 பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இட் இஸ் 1 தான். அப்போ 2/1 நம்ம என்னன்னு சொல்லுவோம், 2 தான் சொல்லுவோம். கால்குலேட்டர் ட்ரை பண்ணி பாருங்க, 2.00 சம்திங் வரும், அதனால ரவுண்ட் பண்ணி நீங்க 2ன்னு போட்டுங்க. ஸோ திஸ் இஸ் கால்குலேட்டட் வேல்யூ, அதாவது மாட் டி, மாடுலஸ் டி ஓட வேல்யூ 2ன்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்தது நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா டேபிள் வேல்யூ கண்டுபிடிக்கணும். டேபிள் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா நம்ம அதுக்கு வந்து டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் தெரியணும். டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்ன்றது என்னது, n-1, n-ன்றது 10, 10 - 1 = 9. ஸோ 9 டிகிரி ஆஃப் ஃப்ரீடத்துக்கு தான் டேபிள் வேல்யூ கண்டுபிடிக்க போறேன். ஸோ இங்க பாருங்க, இதுதான் வந்து நம்மளோட டேபிள், டி டிஸ்ட்ரிபியூஷனான டேபிள். இப்போ வந்து நம்மளுக்கு என்ன தேவை, 5% லெவல்ல ஒன் டைல்டு டெஸ்ட், ஏன்னா மியூ கிரேட்டர் சொல்லியிருந்தேன். ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ஒன் டைல்டு டெஸ்ட்னா கீழே இருக்கிறதுல பார்க்கணும், கீழே இருக்கிறதுல 5% லெவல் இதுதான். அடுத்தது 9 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ அப்போ நம்மளோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.833, இதுதான் நம்மளோட டேபிள் வேல்யூ. இதை தான் நாங்கள் யூஸ் பண்ண போறேன். ஸோ அப்போ டேபிள் வேல்யூ என்ன பார்த்தோம், டேபிள் வேல்யூ ஃபார் 5% லெவல் அண்ட் 9 டிகிரி ஆஃப் ஃப்ரீடத்துக்கு வந்து 1.833 அப்படின்னு பார்த்தோம். ஆல்ரெடி கால்குலேட்டட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னு தான் இருக்கு. ஸோ மாடுலஸ் டியோட வேல்யூ 2, பட் இந்த 2 வேல்யூ பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் தி டேபிள் வேல்யூ 1.833. அப்படின்னா என்ன அர்த்தம், we reject the null hypothesis. கிரேட்டர் தென் வந்து ரிஜெக்ட் பண்ணணும்ல, therefore we reject the null hypothesis H0. அவ்வளவுதான் இந்த சம்மோட ஆன்சர்.